ஹாய்ங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். ஒரு சின்ன கதை சொல்றேன். ஒரு காட்டுல, ஒரு மரத்துல ஒரு பெரிய கட்டை கட்டி தொங்க விட்டுருக்காங்க. அப்போ அந்த வழியா ஒரு கரடி வந்திருக்கு. அந்த கரடி வரும்போது அந்த கட்டை மேல இடிச்சிருச்சு. ஸோ அந்த கரடிக்கு ஒரு லைட்டா ஒரு பெயின் வந்துருச்சு. உடனே என்ன பண்ணுது? அந்த கட்டையில ஓங்கி ஒரு அடி அடிக்குது. அந்த கட்டைய அப்படியே ரிவர்ஸ் போய் திருப்பி வந்து அந்த கரடியோட ஷோல்டர்ல அடிக்குது. இந்த பக்கம் கொஞ்சம் வலி அதிகம். வலி அதிகமானோடனே கரடிக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. ஓங்கி ஒரு அடி அந்த கட்டைக்கு. கட்டை அப்படியே சல்லுல மேலே போய் அப்படியே ஒரு நிமிஷம் நின்றுட்டு ரிட்டர்ன் வந்து கரடியோட மண்டையிலேயே ஒரு அடி. கரடி ஸ்பாட் அவுட் ஆயிடுச்சு. ஸோ இந்த கரடி இறந்தது மரக்கட்டையால தான், சரிங்களா? ஆனால் அந்த மரக்கட்டைக்கு ஒரு பவர் கொடுத்தது யாரு? இந்த கரடி. லைஃப்ல நாமளும் இப்படி தான். சில பேரோட கோபத்துக்கு, எரிச்சலுக்கு, கேலிக்கு நாம ரியாக்ட் ஆகிறோம். நம்ம கோவப்பட்டு அவங்க பண்ணுறதை பார்த்து நம்ம ரியாக்ட் ஆகி நமக்கு தான் அது பிரச்சனை. ஸோ எப்போவும் மற்றவங்க பேசுகிறத பற்றி நீங்கள் வந்து ரியாக்ட் ஆகாதீங்க. அப்படி ஆனீங்கன்னா இந்த கரடியோட நிலைமை தான் நமக்கு வரும். நமக்கு நம்ம தான் ரிமோட்டாக இருக்கணும். இன்னொருத்தவங்க நம்மளை வந்து ரிமோட்டாக எடுத்துகிட்டு ஆக்சஸ் பண்ணக்கூடாது. அதனால் எப்போவும் கோவப்படாதீங்க, பொறுமையாக இருங்க. சில விஷயங்கள் ஹாப்பியாக இருங்க, எதுவும் ஹாப்பியாக வச்சுருங்க. ஹெல்த்தை நல்லா பார்த்துக்கோங்க. பாய்.